சினிகலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோடு தான் உங்களை சந்திக்க போறேன். இப்பதான் கருப்பு காய்ச்சல் வந்து கொஞ்சம் அடிச்சிட்டு போனமா இருந்தது. அதுக்கிடையில பார்த்தா இன்னொரு காய்ச்சலும் அடிக்க போது போலதான் இருக்குது. நான் இந்த போன்ல ரிங்டோன் மாத்திட்டேன். நீங்களும் மாத்தி இருப்பீங்களன்னு தான் நினைக்கிறேன். என்ன இவள் வந்ததுல இருந்து ஒரே கருப்பு காய்ச்சல் என்றால் இன்னொரு காய்ச்சல் என்றால் ரிங்டோன் என்றால் என்று நீங்க யோசிப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து டிசி ட்ரெய்லர் வந்து அண்மையில் வந்து வெளியாகி இருந்தது. அருண் மகேஸ்வரன் இயக்கத்தில் எங்கட லோகேஷ் கனகராஜ் வந்து கதாநாயகனா அறிமுகமாகிற திரைப்படமா இது இருக்க போகுது. இங்க வமிகாவா இருக்கட்டும், லோகேஷா இருக்கட்டும், ரெண்டு பேர்ட்ட கரெக்டரையுமே பார்க்கல எது எதுன்னு சொல்லி ஒரு போட்டி போடுறமா இருக்கும் போலதான் எனக்கு தோணுது. ஆரம்பத்துல யோசிச்சேன் அது என்ன டிசின்றது, பேரு தான் ட்ரெய்லர் ஃபுல்லா இருந்து பார்த்தா அப்புறம் எனக்கு நல்லா விளங்கிச்சுது. டி என்றது தேவதாஸ், சி என்றது சந்திரா. இந்த சந்திரான்ற பேரை கேட்டாலே எங்களுக்கு எங்கேயெல்லாம் மைண்ட் போய் வருது. ஒரு ஆண்ட்ரியா எல்லாம் கண்ணுக்கு வந்து இப்படியே போறா. இந்த சந்திரா கேரக்டர் என்றாலே ஒரு பவரா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்க பமிகாண்ட ஆக்டிங்கும் நல்ல மாசா தான் அந்த கேரக்டர் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வைலன்ஸ் அங்க இங்க தொட்டுட்டு போனாலும் லோகேஷை வந்து நாங்கள் புதிய பரிமாணத்துல பார்க்க போறோம் என்றதுல சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் லோகேஷை வந்து இயக்குனராக தான் பார்த்துனாங்க. இனி நாங்கள் கொஞ்சம் புதிய பரிமாணத்தில் அவர் ஒரு நடிகராக இந்த திரை வந்து அறிமுகப்படுத்த போகுது. இனி நாங்கள் பார்க்க போகிறோம். இனி வந்து அவருக்கு கொஞ்சம் பிஸியாக தான் போகிறார் போல எனக்கு தோணுது. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. சரி, கதாநாயகியை பற்றி சொல்லியாச்சு, கதாநாயகனையும் சொல்லியாச்சு. அனிருத் சாரை பற்றி நாங்கள் கதைக்காம விட்டு அது சரியே இல்லை. ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், நான் ரிங்டோன் மாற்றிட்டேன்னு. இங்கே வந்து அனிருத் சார் சொல்லி வேற இல்லை. அப்படி இருக்குது மியூசிக் எல்லாம் கேட்கல. சும்மா கர்நாடிக் வந்து போகுது, வெஸ்டர்ன் வந்து போகுது. அப்படியே ஏதாவது தூக்கி சாப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நானும் ஆவலோடு இருக்கிறேன், நீங்களும் ஆவலோடு இருப்பீங்கள் என்று நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரம்யா. நன்றி.